நான் வெங்கடேஷ் அண்ணன் பேசுகிறேன்டா. சொல்லலாம் நல்லா இருக்கேண்ணா. நான் நல்லா தானே இருக்கிறேன். என்னடா ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறா? அது வேணா ஃபோனு கொஞ்சம் வேலையாக இருந்தனா அதை எடுக்க முடியல. என்ன விஷயண்ணா? என்ன மேட்ரு? பணம் கொஞ்சம் ஒரு 2000 ரூபாய் அர்ஜென்ட்டு. நான் ஊருக்கு வருவேன் அடுத்த வாரம். வந்தவன் காசு தர முடியல. இது 2000 பணம் வேணுமா? என்னண்ணா உனக்கு அப்படி அர்ஜென்ட்டு? அது வேறு ஒன்றும் இல்லைடா. அன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு தான் கேட்ட காசு. இது பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும். இது அன்னைக்கு உடம்பு சரியில்லையா? இது பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணுமா? இப்படி சொல்லி ஓத்து குடிச்சிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. என்னடா பணம் கட்டினே இருக்கிற கம்மனாக்கிறா? அது ஒன்றும் இல்லைண்ணா, உனக்கு பணம் எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலான்னு பார்த்துக்கண்ணா. அதாவது உன் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனோன்னு ஏடிஎம் ஒன்று இருக்குதுல்ல? ஆமாம் ஆமாம். அந்த ஏடிஎம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே ஐயப்பங்கள் ஒன்று வரும்ண்ணா. ஆமாடா. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஐயப்பங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா A to Z மொபைல் ஷாப்னு ஒரு கடை இருக்கும். டேய் ஆமாண்டா, இருக்குடா. அந்த கடையில் போய் ஃபோனை விற்றுரு. உனக்கு 2000 இல்லை 5000 கிடைக்கும், போய் வாங்கிக்க. ஆனால் என் மயிறு அது எனக்கு தெரியாதாடா. மொபைல் ஷாப்பில் போய் செல்லு விற்கிறதுக்கு என்ன காசு கேட்டால் இருக்குது இல்லைன்னு சொல்லு. ஏண்டா நீ காசு எதுக்கு கேட்குறது எனக்கு தெரியாதா? ஃபுல்லாக குடிச்சுப்புட்டு அங்கே போய் ஆர்ஆர் பிரியாணி கடையில் போய் நல்லா மூக்கு முட்டை தின்னுபிட்டு நல்லா ஜாலியாக சுற்றலாம் தானே கேட்குற காசு கேட்குறா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? டேய் மொட்டலையா? டேய் வைடா மேடம், காசு கேட்குறேன்.